ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ வாங்க மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூஎஸ் ஆயில் என்ன மாதிரி நடந்திருக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பையிங் கேண்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் கேண்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னைக்கு ஓவர் நைட் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பை சைடு எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஜஸ்ட் ஒரு $0.13 மட்டும்தான் இப்போதைக்கு வந்து ஒரு நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் $63.67 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஆனால் இது வந்து டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தா 63.67. பட் இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணணும். அதாவது என்னைக்கு கேண்டல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மே 15 லோ வந்து $60.11. ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணாதான் செல்லிங், இல்லைன்னா அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணும். ஓகே, க்ரூட் ஆயில் வந்து எந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னா ஒரு ஹேமர் கேண்டில் வந்து போட்டது. கிட்டத்தட்ட மே 15 வந்து ஒரு ஹேமர் கேண்டில் போட்டது. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட மே 16 பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பை சைட் க்ளோசிங் தான். ஸோ மே 16 வந்து செகண்ட் ஹாஃப் எல்லாம் கொஞ்சம் வந்து செல்லிங் வந்து எதிர்பார்த்தேன். பட் அதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்ட்ஸ் ப்ளஸ்ல போயிட்டு தான் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. இன்னைக்கு எந்த மாதிரி வந்து ட்ரேடிங் வந்து நம்ம அப்ரோச் பண்ணலாம், எந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னா ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ தாராளமாக வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரைடேவோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா 5359. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணால் அடுத்த டார்கெட் என்னவா இருக்குன்னா 5398 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா, இந்த 5398 தான் அடுத்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஸோ நீங்க இந்த இடத்துல நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 5398 இருந்து ஸோ கொஞ்சம் ஸ்லோப் ஆயிருக்கு, கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு 5252 வரைக்கும். ஸோ ஒரு 150 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் வந்து எடுத்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் பை வந்து எடுக்கலாம். அதோட டார்கெட் இந்த இடத்துல 5398 இல்லைன்னா 5400. ஓகேங்களா, அப்படி பார்க்குறப்ப ஒரு 40 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு 40 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம பை சைடு வந்து புக் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல மார்னிங்ல. ஸோ இந்த இடம் வந்தால் நம்ம வந்து செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம். 5400 தான் செல்லிங் ட்ரை பண்ணலாம். ஸோ டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு 5252 கிட்டத்தட்ட ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு டவுன் சைடு எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து 5400 அண்ட் 5442. ஓகே, மார்னிங்ல இது மட்டும் பார்க்கலாம். ஸோ ஈவினிங் ஏதாவது பேட்டர்ன் கிரியேட் ஆனிச்சு அப்படின்னா ஈவினிங் வீடியோவில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதோட அடுத்த சப்போர்ட் எங்கன்னா இந்த இடம் தான் 5252 தான் பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். ஸோ நேச்சுரல் கேஸ் பிரேக் அவுட் தான் ஆகிட்டே இருக்கு. ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் நைட் மார்க்கெட்டும் கேப் டவுன் தான். ஸோ ஒரு கேப் டவுன் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ கேப் டவுன்ல இருந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 276.7 வரைக்கும் இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்து இருக்கு. ஸோ கேப் டவுன் எடுத்தால் 280 அந்த சம்திங்ல எடுக்கும், 281 282 அந்த சம்திங்ல எடுக்கும். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு டவுன் சைடு எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்து இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கோல்டு பார்க்கலாம். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பையிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இன்னைக்கு பை எடுத்தது அப்படின்னா கிட்டத்தட்ட $3,132 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து கோல்டில் வந்து இருக்கு. ஸோ சில்வரும் பார்த்தீங்கன்னா பையிங் பொசிஷனில் தான் இருக்கு. ஸோ மேபி ஹையாக பிரேக் அவுட் பண்ணணும். அதாவது மே 16 ஹையாக பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா $33 $3.20 எல்லாம் வரதுக்கான சான்சஸ் வந்து கோல்ட் அண்ட் சில்வர்ல ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பை சைடில் தான் இருக்கு இப்போதைக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர் நினைச்ச மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்ல தான் ஒர்க் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஃப்ரைடே வீடியோவில் பார்த்துருந்தோம். காப்பரோட ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா $861.75 சொல்லியிருந்தேன். ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக இன்னும் கொஞ்சம் ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ காப்பரோட ஸ்விங் டார்கெட் என்னவா இருக்குன்னா டவுன் சைடில் 820 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்கு. ஏன்னா ட்ரிபிள் டாப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இதோட டார்கெட் அகைன் வந்து 820 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ இன்னைக்கு ஈவினிங்கில் வந்து கிளாஸ் வந்து இருக்கு. க்ரூட் ஆயில் 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் மெத்தட் வந்து டீச் பண்ணுறேன்.
ஸோ ஈவினிங் வந்து லைவ் கிளாஸ் தான். இன்றைக்கும் நாளைக்கும் பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து 6:30 to 8 PM. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஸோ டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.